எல்லாருக்கும் முதல் நாள் நல்வாழ்த்துக்கள். ஆ இப்பொழுதும் இன்னைக்கு அயல்நாட்டு செய்தி கடந்த வாரங்களா நம்ம எந்த இடத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். டிவிஷன் எதுன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியன் ஓஷன். அதாவது தென் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கால தென் பகுதியில இருந்து அந்த இந்தியன் ஓஷன் பார்டர் அந்த ஏரியாலேருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த சில வாரங்களா ஒரு குறிப்பான இடத்துலேருந்து மட்டும் பார்க்குறோம். ஆ கரெக்ட். ஜிம்பாப்வேலேருந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இந்த வாரத்துலேருந்து ஒரு ஒரு இடத்த பார்க்க போறோம். நபீபியா அப்படிங்கிற ஒரு ஏரியாலேருந்து பார்க்க போறோம். அதாவது ஜிம்பாப்வே பக்கத்துல இருக்க ஒரு இடம். அப்ப இந்த நபீபியா அப்படிங்கிற ஏரியால இருக்கிற ஒருவர், அதாவது உபாஷ்ரு அப்படிங்கிற ஒரு ஆளோட சாட்சியை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. இந்த இன்னைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவன் பேசினார் பாவத்தை வெறுத்தேன். இதான் டாபிக். சரி, இன்னைக்கு அவர்கிட்ட எப்படி பேசினார், எப்படி அவர் பாவத்திலேருந்து விடுபட்டு ரட்சிக்கப்பட்டு ஒரு வழியில தேவனோட வழியில நடந்தாருங்கிற ஒரு சாட்சியை நம்ம பார்ப்போம். இப்போ இந்த நபீபியா அப்படிங்கிற ஏரியா சொன்னேன் இல்லையா, அங்க வந்து எப்படியாப்பட்ட மக்கள் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு நாடோடிகள் மாதிரி. நாடோடிகள்னா என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நாள் ஒரு இடத்துல இருப்பாங்க, அப்புறம் வேற இடத்துக்கு போவாங்க, அப்புறம் அங்க இருந்து வேற இடம் பெயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா அந்த நபீபியால இருக்கிற இவங்க ஒரு குறிப்பிட்ட இனத்தார் என்னன்னா ஹிம்பா. ஹிம்பா அப்படிங்கிற ஒரு கூட்ட மக்கள், அவங்க பேரு. ஓகேவா? அந்த ஹிம்பா அந்த மக்களோட இந்த மாதிரி இடம்பெயர்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட ஒரு கால்நடைகள்லாம் இருக்கும். ஆடு, மாடு, அவங்க கிட்ட இருக்கிற இந்த பெட் அனிமல்ஸ், அந்த அந்த கால்நடைகளுக்கெல்லாம் வந்து எப்ப சாப்பாடு தேவையோ, தண்ணி தேவையோ, அந்த ஒரு இடத்துல குறைபாடு இருக்குங்கிறப்ப அடுத்த இடத்த தேடி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, அவங்களோட விளைச்சல், வருஷத்துக்கான விளைச்சல், நம்ம வந்து நம்ம ஊர்ல என்ன விளைச்சல் பண்றோம்? அரிசி போடுறோம், கோதுமை போடுறோம், நிறைய விளைச்சல். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விளைச்சல் இருக்கும். அவங்க ஏரியாவுக்கான விளைச்சல் என்னன்னா மக்காச்சோளம். அவ்வளோதான். மக்காச்சோளம், இந்த ஆடு மாடுகள், இவங்க ஒவ்வொரு இடத்தையும் இடம் பெயர்ந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் அவங்க வாழ்க்கை முறைகள். இது மட்டும் இல்லாம என்ன மாதிரியான இது பேக்ரவுண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு இடத்துக்கு போறாங்க இல்லையா, காசு கிடையாது, வேலையும் கிடையாது. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, திருடுறது, அப்புறம் கிடைக்கிற அந்த திருட்டுல இருந்து என்னென்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு குடிக்கிறது. இதுதான் உங்க வேலையே. திருடுறாங்க, குடிக்கிறது, மது, அழிவை, இந்த மாதிரி தான் அவங்களோட வேலையே இருக்குது. ஸோ இப்படி இந்த மாதிரியான ஒரு கூட்டத்துல இருந்து ஒருத்தர் தான் இந்த உபாஷ்ரு. அவர் பேர் தான். அவர் வந்து எப்படி வராரு எப்படின்னா, இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இவங்க ஆடு மாடுகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கும் பெயர்ந்துட்டே போறாங்க. என்னடா இந்த மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இந்த ஹிம்பா இந்த கூட்டத்தினர் இப்படி இருக்கிறாங்களே, இந்த மாதிரியான ஒரு இதுல இருக்காங்களேங்கிறத பார்த்துட்டு இந்த நபியா அரசு என்ன பண்ணுதுன்னா, அந்த அந்த இனத்துல வந்து முதியவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு நன்கொடைகள் வந்து குடுக்கறது. இப்ப நமக்கு ஒவ்வொரு அரசுலயும் ஒவ்வொரு நன்கொடைகள், இப்ப முதியோர்களுக்கு மாதந்தோறும் காசு குடுக்கறது, இந்த மாதிரியான சட்டமைப்புகள் நமக்கு இப்ப இருக்கிற மாதிரி, அப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த இனத்துல முதியோர்களுக்கு ஃபேமிலிக்குன்னு ஒண்ணு எடுத்தோம்னா, அவங்களுக்கு ஒரு நன்கொடைகள் தருவாங்களாம். ஸோ அந்த நன்கொடைகள் குடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னும் அவங்களுக்கு என்ன ஆயிடுது, பணத்து மேல ஒரு மோகம் வந்துருது. காசு வந்துருச்சு. ஏன்னா, அவங்க சம்பாதிக்காமயே அவங்களுக்கு என்ன கிடைக்குது? காசு குடுக்குறாங்க. ஆல்ரெடி அவங்க திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த காசும் கிடைக்கிறப்ப, இந்த நன்கொடை குடுக்குற நேரத்துல, பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல போய் சாராயம் கடைய போடுவோம், போதை கடைய போடுவோம். ஏன்னா, அவங்க காசு வருது. வாங்குன காசு அவனுங்க என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு குடிப்பாங்க, இல்லன்னா சாப்பாட்டு வாங்கி சாப்பிடணும். இவங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் வாங்குவாங்கன்னு, அந்த இடத்துல வந்து கடைய போட்டுறது. அப்ப அங்க இருக்க அந்த முதியவர்களுக்கு வர காச அவங்க வீட்ல இருக்க வாலிபர்கள்லாம் சண்டைய போட்டு வாங்கி, அந்த காச எடுத்துட்டு போய் குடிக்கிறது, மதுப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது. குடிச்சுட்டா என்ன ஆயிடும்? ஒரு பக்கத்துல சண்டை வருது. அந்த சண்டை கைகலப்பு ஆகுது. கத்தி எடுத்து குத்துற அளவுக்கு அவ்வளோ பெரியான சண்டைகள் எல்லாம் யாரு பார்த்து வளர்றாருன்னா, இந்த உபாஷ்ரு பார்க்குறாரு. இன்னொரு பக்கம் என்ன இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாலிபர் கூட்டம் வந்து ஒரு பசுவை வந்து தோலை வந்து அறுத்துக்கிட்டு இருக்காங்களாம். என்ன இவங்க இப்படி அறுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இவர் பாக்குறாரு. கேக்குறாராம் போய், ஏன் இப்படி வந்து இதை அறுக்குறீங்க, இது உங்களோட பசு தானான்னு கேக்குறாங்க. இவன் அதுல ஒருத்தன் வந்து சொல்றானா, இது என்னோடது தான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்றான்,
இல்ல இது வந்து செத்து போச்சு. அதனால தான் இத அறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்களாம். ஆனா அது வந்து அவங்களோட இதுல படி இன்னைக்கு நம்ம என்ன மாட்டுக்கு அதுல வந்து அவங்க யார் யாரோடதுன்னு அந்த நம்பர்லாம் இருக்குங்கிற மாதிரி, அந்த காலத்துல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குறியீடு போட்டு வச்சிருப்பாங்களாம். இந்த குடும்பத்தினருக்குன்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடு, ஆடு காதுகள்ல ஒரு குறியீடு போட்டிருப்பாங்களாம். இவன் இந்த குறியீட பார்த்துட்டு போய் உபாஷ்ரு வந்து, இது யாரோடதோ ஒரு குடும்பத்தினர சேர்ந்ததோடது தான். இவங்க வந்து திருடிட்டு வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு, அந்த ஹிம்பா தலைவர்கள் வந்து இந்த திருட்டு வேலையை பண்ணி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தோலெல்லாம் அறுத்து அந்த மாம்சத்தை விற்று அதில் வர காசை வாங்கி குடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் திட்டம் தீட்டி அந்த வாலிபர்கள் பண்ணியிருக்காங்க. இதை கண்டுபிடிச்சதுனால அதுக்கப்புறம் இந்த நஷ்ட ஈடு ஏற்பட்ட அந்த குடும்பத்துக்கு நீங்கள் வந்து எவ்வளோ காசு வருதோ அதை நீங்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த மாட்டுக்கான காசை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த தலைவர்கள் சொல்லி இது பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையில தான் உபாசருவும் என்ன பண்றாரு, அந்த அடிமை தான் குடி பழக்கம், இந்த வாலிபர்களோட சேர்ந்துக்கிட்டு திருடுறது, மற்றவங்களோட பொருளை திருடி அதை விற்று அதுலேருந்து வர காசை குடிக்கிறது, மற்ற தேவையில்லாத செலவுகள், சண்டைகள், இந்த 3 விஷயம்தான் அவரோட வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கையில தான் அந்த ஏரியால நிபியா அப்படிங்கிற ஏரியால செவன்த் டே அட்வென்டிஸ்ட் ஊழியர்கள் வந்து ஒரு சுவிசேஷ கூட்டத்தை நடக்கிறாங்க. இது எந்த காலத்துல நடந்தது அப்படின்னா 1993ல அப்போ வந்து ஒரு கூட்டம் நடக்குது. அப்படி நடக்கையில் நம்ம இங்கே எஃபோர்ட் மீட்டிங்ஸ் நடந்தால் என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே போவாங்க. அப்படி போவேல தான் உபாஷரும் போகிறாரு. அப்படி அங்கே போய் அவருங்க வந்து சொல்லி கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அந்த மக்கள்லாம் ஒரு நாடோடி கூட்டம், டெய்லி ஸ்கூலுக்கும் அனுப்ப மாட்டாங்க. எந்த ஒரு பழக்க வழக்கங்களும் ஒரு படிப்பறிவு எதுவும் படிக்கிறதோ எழுதுறதோ எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்களுக்கு. அதனால உபாஷரவும் படிக்க தெரியாது. அந்த போதகர் என்ன சொல்லித்தராரோ அதை தான் கேட்டுக்கிறாரு. அதாவது திருட்டு, குடிப்பழக்கம், சண்டை, அப்புறம் அவங்களோட விளைச்சல்னா மக்காச்சோளம். இந்த 4 விஷயத்த தாண்டி கடவுளோட படைப்பு, கடவுள் என்னென்ன காரியங்கள்லாம் பைபிள்ல சொல்லி தராருங்கிறத அவருக்கு கேட்கல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. இதை போய் கத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவங்க அந்த அந்த நிபியா ஊர்ல வந்து மரத்தடியில தான் வந்து சர்ச் நடத்துறாங்க. அப்ப அந்த வாரம் வாரமும் இவர் போறாரு. ஒரு சில டைம்ல அந்த மரத்தடியில நடத்துறதுக்கும் அந்த ஊழியக்காரரால் பண்ண முடியாமல் போகிறதுனால பக்கத்தில் இருக்க நகரத்துக்கு சர்ச்சுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த நகரத்துக்கு போகிறதுக்கு 7 மணி நேரம் நடந்து போவாராம் சர்ச்சுக்கு. காலையில் 7 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம சாதாரணமாக வாக்கிங் பண்ணோம்னா ஒரு 5 கிலோமீட்டர். 5 × 7 எவ்வளோ கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவ்வளோ கிலோமீட்டர் அவர் நடந்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாராம். யாரு? உபாஷ்ரு. அதை கேட்டு கேட்டு ஒரு சில விஷயங்கள், வசனங்கள் அவருக்கு வந்து படிக்க தெரியாது. அங்க இருக்கவங்க சொல்லி கொடுக்கறது, கேட்கறது, ஒவ்வொரு வசனமும் அவரை வந்து தொடுற மாதிரி இருந்துச்சாம். அப்பதான் நம்ம இந்த தலைப்பு என்ன படிச்சோம்? தேவன் பேசினார், பாவத்தை வெறுத்தேன். அப்ப அவர் வந்து ஒவ்வொரு வசனங்களும் அவருக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருக்கு. ஐயோ, நம்ம இவ்வளோ நாள் நம்ம வாழ்க்கையை வந்து தப்பான வழியில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோமே, குடிப்பழக்கத்துலேயும் சண்டை போடுறதுலையும் மற்றவங்களோட பொருட்களை வந்து களவு செய்கிறதுலையும் நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிட்டோமேங்கிறத உணர்றாரு. சரி, அப்படி உணர்ந்த அவர் தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஒவ்வொரு விஷயங்களையும் புரிஞ்சு கொண்டு கடவுளுக்காக நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. ஞானஸ்தானம் எடுத்து அவர் ரட்சிக்கப்படுறாரு. அப்போ அவருக்கு வயசு 23. இன்னைக்கு அவருக்கு வயசு 46. அப்போ இது நடந்தது 1993. அப்ப கொடுக்கப்பட்ட 13வது வார காணிக்கையில தான் இந்த கூட்டமானது நடந்தப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இன்னும் வாழ்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவரோட பழக்கவழக்கங்கள், சுற்றுப்புறங்கள் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். அவங்களோட வாழ்க்கையே அப்படிதான் இருக்கு. அதுதான் அவங்களோட கல்ச்சராவே அவங்க வந்து இருக்குது. திருடுறதும், குடிப்பழக்கத்துல இருக்கிறதும், சண்டை போடுறதும் தான் அவங்களோட கல்ச்சராவே இருக்கு. இந்த மாதிரி மத்தியிலயும் நான் வாழ்றது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து தேவனுக்காக நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை சொல்றாங்க. அதுக்காக கொடுத்து உதவின எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இன்னும் அந்த நிம்பிபியா அப்படிங்கிற அந்த ஏரியால நிறைய வளர்ச்சிகள் கொடுக்கணும், இன்னும் நிறைய சத்தியங்கள் போய் சென்றடையணும். நீங்க ஆல்ரெடி கொடுத்த 13வது வார காணிக்கைக்கு நன்றி சொல்றாங்க. வரப்போகிற செப்டம்பர் 27ஆம் தேதி தாராளமாக கொடுத்து உதவுங்க. இந்த காணிக்கை எவ்வளோ நிம்பாம்பியால அந்த ஹிம்பா அப்படிங்கிற அந்த கல்ச்சர்ல இருக்க ஒருத்தர் வீட்டுக்கு போய் சொன்னதே வந்து
எவ்வளோ ஒரு சாட்சியா இன்னும் 23 வயசுனா இப்போ 46 23 வருஷமா அவர் சத்தியத்துல இருக்கிறாரு. அப்ப அவர் கண்டிப்பா யாருக்காவது சொல்லி அவரோட வாழ்க்கை வந்து ஒரு சாட்சியாக இருக்கும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம்? அவரோட வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்மளோட சூழ்நிலையும் நமக்கு நிறைய இக்கட்டுகள், நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதுலயும் நம்ம வந்து எப்படி அவர் உண்மையா இருந்து தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்துருக்கான்னு நம்ம பார்க்குறோம். அப்ப நம்மளும் அதே மாதிரி மாறி வரணும். இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையாருக்கும் நன்றி. ஆமென்.